ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் அம்மி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹை ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த பட்டர் சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். ஸோ பேர்ன் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம், சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக. ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து இப்போது தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதிலே நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் சுத்தமாக தண்ணியே ஆட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் மஷ்ரூம் கேப்சிகம் கூட நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. லைட்டாக அதில் இருக்கிற தண்ணி இருக்குது, அதையும் நம்ம இப்போது ட்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக ஒரு ரெசிபியா அப்படின்னு யோசிக்காதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை பாய்.